ஆமா ஆமா, எனக்கும் டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? பாஸ், நான் கோலம் போட்டுட்டு இருந்தேனா, உங்க சித்திங்க 2 பேரும் வந்தாங்க. கல்யாணம்னா மாப்பிள்ளை பொண்ணு 2 பேரும் இருக்கணும்ல. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். வாக்கிங் போகும்போது பரபரப்பா பேசிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பா இருக்கு. அத சொல்லிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். மனசுல எதையோ வச்சுட்டு தான் பாஸ் அவங்க அப்படி பேசிட்டு போனாங்க. அது என்னவா இருக்கும்? 2 பேரும் இருக்கணுமேனா அப்போ யாரோ இருக்க மாட்டாங்க. பாஸ், சரியா சொன்னீங்க. ஆமா ஆமா, முதல்ல சத்யனுக்கு போன் பண்ணு. சத்யனை தான் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். சீதா பிக் பண்ணல. அப்ப ஏதோ பண்ணிட்டாங்க கன்ஃபார்ம். இல்ல சீதா. ஏன் அபசகுணமா பேசுதிய? இல்ல, சும்மா சொன்னேன். சீதா, இப்ப என்ன பண்ணலாம்? பாஸ், வீட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க. கரெக்ட் தானே? என்னாச்சு பாஸ்? போன் எடுக்கல. நான் வேணா நேர்ல போய் பார்க்கவா? அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்ல. பாஸ், நீங்க திரும்ப கால் பண்ணுங்க. பாஸ், எடுக்கல. கொடுங்க. என்ன யோசிக்கிறான்? கேட்ட மூடிட்டு போக வேண்டியதானே? அவசரப்படாதீங்க சார், வாக்கிங் தான் போக போறான். இன்னும் கொஞ்சம் வெளியில வரட்டும், தூக்கிடலாம். என்ன ஆச்சு? சீதா, குடு குடு, நான் பண்றேன். போன் ரிங் ஆயிட்டே இருக்கு. பாஸ், ஒரே ஆயுதத்தை பயன்படுத்த கூடாது. அப்பப்போ ஆயுதத்தை மாத்தணும். நான் ஒண்ணு கேட்பேன், நீங்க செய்வீங்களா? என்ன? எனக்கு ஒரு சத்தியம் பண்ணணும். என்னன்னு தெரியாம எப்படி சத்தியம் பண்றது? பாஸ், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? சீதா, உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ பேசுறதெல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு புரியல. பாஸ், ப்ளீஸ் பாஸ், நான் சொல்றத மட்டும் தயவு செஞ்சு செய்யுங்க. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். சத்தியம் பண்ணுங்க. சீதா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். மாடி மேல ஏறி தற்கொலைக்கு நின்னது கூட உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான். நான் உயிரோட இருக்கிறது உன்னாலதான். ராம், நீ பயப்படாதடா. சீதா ஏதோ பிளான் பண்ணிருக்கா. பிளான் பண்ணாம இவ்ளோ கான்பிடென்ட்டா பேச மாட்டான். நீ பயப்படாம போ. ஓகே சீதா,
நானும் சத்யனும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கிட்ட வெயிட் பண்றோம். நீங்க அங்க வந்துருங்க. சத்யன் கிளம்பிட்டானா? ஏன் இன்னும் வீடியோ வரவே இல்ல? அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மேடம், ராம் வந்திருக்கான். ராம் வந்திருக்கானா? ராமா? அவன் எதுக்கு அங்க? எஸ், உள்ளதான் போயிருக்கான். 2 பேரும் உள்ளதா இருக்காங்க, இன்னும் வெளியே வரல. இது பாரு விஷால், எது பண்ணாலும் ராமுக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. மைண்ட் இட். நான் சொல்லிட்டேன் இப்பவே. ஓகே மேடம், வெளியே வருவாங்கள, நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன். சத்தியம் கூட எவன் வந்தாலும் அவனை நான் அடிச்சு தூக்குவேன். சொல்ல போனா ராம் என் மேலேயே கை வச்சிட்டான். அவனும் என் எதிரி தான். ராம் சத்யனை பார்க்க போயிருக்கான். ஏய், அவன் எதுக்கு அங்க போனான்? என்ன டென்ஷன் பண்றதே இவங்க வேலையா போச்சு. விடு மகா, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் விஷால் பாத்துப்பான். நாம உன்னை பிளான் பண்ணா அதுவா உன்னை நடக்குது. எரிச்சலா இருக்கு. வா மகா, வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு வேண்டுதல் வைக்கலாம். கை வைக்க வேண்டாம்னு நினைச்சா ஓவரா ஆட்டம் போடுற. நான் யாரா வேணா இருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க. மீராக்காவை கடத்திட்டா கல்யாணம் நின்னு போகாது. குறிப்பிட்ட அதே நேரத்துல மீராக்கா சத்யா கல்யாணம் நடக்கும். நடத்தி காட்டுவேன். அப்படி நடத்தல நான் சீதா இல்ல. ஓகே, உங்களை நான் நம்புறேன். கடத்தும் போது உங்க முகம் தெரியக்கூடாது. கூட ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. கடத்தல் பண்ணும்போது நீங்க யாரும் குடிச்சிருக்க கூடாது. பசங்களை தொடக்கூடாது. கடத்தி அவங்கள கார்லயே வச்சுக்கணும். எங்கேயும் போக வேண்டாம். ஐ அக்ரி. நெக்ஸ்ட், சேது அங்கிள் போன்ல இருந்ததே நீங்க பேசணும். வேற போனை யூஸ் பண்ண வேணாம். நைஸ். காலேஜுக்கு போற வழியில நீங்க வெயிட் பண்ணுங்க. பசங்க காலேஜுக்கு புறப்பட்டதும் நான் இன்ஃபார்ம் பண்ணுதேன். பிசிறு இல்லாம சக்சஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நான் கிளம்பட்டுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், மீரா இருக்கிற இடம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சா? வாய்ப்பே இல்ல. ஆனா எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுது இவளால? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சீதாமா, மீராமா இல்லாம எப்படி பதிவு திருமணம் பண்ணுவீங்க? மீராக்கா இல்லாம எப்படி பண்ண முடியும்? அதாமா நானும் கேக்குறேன். மீராக்கா அங்க வருவாங்க.
சரியான நேரத்துல மீரா அக்கா வந்துருவாங்க. எப்படி எப்படி அவ வருவா? பைத்தியமா இவ? மீரா எப்படி வருவா? எப்படின்னு நான் போய் அந்த தையல்காரி கிட்ட கேட்கவா? வேணாமா? ஆமா வேண்டாம். அக்கா, அவ பைத்தியமா இல்ல நாம பைத்தியமா? எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்? நான் தான் சொன்னனே, அந்த தையல்காரி நம்ம கிட்ட சிக்கல, நாம தான் அவகிட்ட சிக்கிருக்கோன்னு. அது உண்மைதான். அக்கா, மீரா இருக்காளான்னு பாக்கலாம். வாங்க மாடிக்கு போலாம். சரி வா. மகா, மேல மீரா இருக்கா, ஆனா இவ இங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பண்றா? சித்தி, அண்ணா அடிச்சது ரொம்ப வலிக்குது சித்தி. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிறோம் சித்தி. நோ, கிளம்பியாச்சல்ல, போயிட்டு வாங்க. காலை தூக்கவே முடியல. இன்னைக்கு ஒன் டே மட்டும் பெர்மிஷன் கொடுங்கல சித்தி ப்ளீஸ். ஆமா சித்தி, கண்டபடி அடிச்சதுல உடம்பெல்லாம் அவ்வளவு வலிக்குது சித்தி. அந்த எருமை மாடு அடிச்சதுல ரொம்ப வலிக்குது சித்தி. இன்னைக்கு ஒன் டே மட்டும் சித்தி ப்ளீஸ் சித்தி. லிசன் டு மீ. வீட்ல என்ன வேணாலும் நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சம்டைம்ஸ் போலீஸ் கூட வரலாம். மீராவை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா போலீஸ் வரும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருக்க வேண்டாம். லேட் பண்ணாம கிளம்புங்க. என்ன சித்தி சொல்றீங்க? போலீஸ் வருவாங்களா? இந்த முறை யார் ஜெயிலுக்கு போவாங்க? யாரும் ஜெயிலுக்கு போக மாட்டாங்க. நீங்க காலேஜுக்கு போங்க முதல்ல. ஏய், என்ன பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுல, வாங்க போலாம். போயிட்டாங்க. சீதா, நாங்க ரெடியா இருக்கோம். அங்க என்ன சிச்சுவேஷன்? அங்கிள் காலேஜுக்கு கிளம்பிட்டாங்க. சேது மாமா தான் கூட்டிட்டு வராங்க. இந்த பாருங்க, மிஸ் ஆகாம பண்ணிருவியல. சொன்னா நம்பணும் சீதா. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சாதாரண ஆளுங்க கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டுக்காக பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ். யூ டோன்ட் வரி சீதா. அங்கிள், காலேஜுக்கு போற வழியிலேயே தூக்கிடணும். ஓகே, கச்சிதமா காரியத்தை முடிச்சிட்டு உனக்கு நான் கால் பண்றேன். டோன்ட் வரி. அப்புறம் நான் சொல்றத கவனமா வாங்கக்கா. இப்போ நம்ம பண்ண போற காரியம் ரொம்ப முக்கியமானது. ஆமாப்பா. சரி சரி. ஆமாப்பா, நான் ரெடி ஆயிட்டேன். ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக வேண்டியதா? என்ன இது? பாசும் சத்யாவும் நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துருவாங்க. தோரா அங்கிளும் மாலையை வாங்கிட்டு அங்க வந்துருவாங்க. மகா, கிளம்பிட்டோம், வந்துட்டோம், வந்துருவோம். ஹேய், வண்டி வந்துடா. வா 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 வா. ஏய், அறிவு கெட்டவனே, நீ வந்து விட என் கார் தான் கிடைச்சதா? போய் ட்ரெயின்ல விட வேண்டியதானடா. உள்ள போட்டா கண்ணு தெரியாதா முட்டாள்? ஏய், ஓடா அந்த பக்கம். ஏய், உதவாங்காம போயிடு, அதான் உனக்கு நல்லது. ஏய் ஏய், சரியான லூசுடி இந்த ஆளு. ஆமா ஆமா, பைத்தியமே தான், நோ டவுட். ஏய், வழிய விடுறா. இந்த பாரு, அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். உயிரை எடுக்காத, போடா. அதுக்குள்ள மீரா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கணும். இல்ல 3 பேர் மூஞ்சிலையும் ஆசிட் அடிச்சு
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஏய், யாரா நீ? யாரா நீ? நான் யாருன்னு தெரியுமா? நீ என்ன பண்ணு, என் நம்பருக்கு டீடைலா பயோடேட்டா அனுப்பு, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நாங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்க. எங்களுக்கு பொழப்பே இதான், ஆள் கடத்தல். இது எங்களோட 48வது கடத்தல். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப நாங்க பேச மாட்டோம். ஒத்து வரலனா ஆக்ஷன் தான். ஆசிட் அடிச்சு ரோட்ல வீசிட்டு போய்கிட்டே இருப்போம். விட்டுடுவான்னு நினைக்காத. கைய நீட்டு காசு வாங்கிட்டோம், முடிக்காம விட மாட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கால். அகைன் கால் பண்ண மாட்டோம். 1 hour. மைண்ட் இட். இங்க சவுண்ட் விடுறதுக்கெல்லாம் டைமே இல்ல. சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா டைம் போய்கிட்டே இருக்கும். நீங்க 1 தான் தூக்கிருக்கீங்க, நான் 3 தூக்கிருக்கேன். 3 பேரும் செத்து போய் ரோட்ல கிடப்பாங்க. பரவாயில்லையா? ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சின்னு ஆப்ஷனே இல்ல. ஒரே வழிதான் இருக்கு. மீரா அக்காவை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வரணும். புடவை கட்டி நகை போட்டு அழகா அலங்காரம் பண்ணி அவங்கள ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வர வேண்டியது உங்களோட வேலை. எல்லாமே 1 hourல நடக்கணும். சீதா நல்லவ, மனசாட்சி உள்ளவ, அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நான் கெட்டவ. ஏதோ நடந்திருக்கு. சீதா ஏதோ பண்ணிட்டா. ஏய், எழுந்து வா. ஏய், வாயை திறந்து ஏதாவது சொல்ல. அக்கா, பிளாஸ்டரை எடுக்கல. ஐயோ ஆமா, நான் டென்ஷன்ல இதை எடுக்கலையா? எனக்கு கையெல்லாம் நடுங்குது, என்ன ஆகுமோ தெரியல. வாடி. எங்க எங்கனா? ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு தான். எனக்கு இஷ்டம் இல்ல. சத்யாவுக்கு கால் பண்ணி எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுங்க. போங்க. இப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையில்லை. ஏய், சத்யா நல்லவன், பெரிய கம்பெனி எல்லாம் வச்சிருக்கான். அவனுக்கு சாரி, அவருக்கு என்ன குறைச்சல்? சொன்னா புரியாதா? எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏய் ஏய் மீரா, ஏய் மீரா. வணக்கம் சார், எல்லாரும் வந்தாச்சா? ஆன் த வே சார். half an hourல வந்துருவாங்க. வந்ததும் சொல்லுங்க. முதல்ல உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சரிங்க சார். வெயிட் பண்ண வச்சிடாதீங்க. லேட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. தேங்க்யூ. ஏய், உள்ளதா இருக்காங்களான்னு பாத்துட்டு வா. சரிங்க பாஸ். ஐயோ, பசங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் ஒண்ணு தெரியலையே. கொஞ்சம் இருங்கக்கா, நீங்க வேற வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. அருமையா இருக்கீங்கம்மா. ஏய் செல்வி, அம்மா வா. இத வரமா. வர அப்பற ஆடி அசைஞ்சுக்கிட்டு. வா. சத்யா, என்ன ஆச்சு? எதுவும் இல்ல, சரியா தான் இருக்கேன். இல்ல, நீங்க ஏதோ சரியா இல்ல. அப்படியா?
அப்படிதான் இருக்கேன்ல. ஜஸ்ட் ஹோப். நீங்க இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் நினைச்சாலே ஒரு மாதிரியா இருக்கு. கண்ணு முன்னால அப்படியே. இட்ஸ் ஓவர். அது ஒரு இன்சிடென்ட். தட்ஸ் ஆல். மறந்துடுங்க ப்ளீஸ். இல்ல, அது ஒருவேளை தப்பா நடந்திருந்தா மீரா பத்தி யோசிச்சே. ப்ளீஸ், நல்ல விஷயம் நடக்க போகுது, அதை பத்தி யோசிக்க வேணாம். என்ன போனவர் ஆடையே காணோம். லேட் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன் சார். என்ன டாக்டர், என்ன பாக்குறீங்க? காயம் பலமா இருக்கு, பல்ஸ் வேற ரொம்ப வீக்கா இருக்கு, பேஷண்ட் வேற அன்கான்சியஸா இருக்காரு. ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸா இருக்கு. ஆக்சிடென்ட் தானே? ஆக்சிடென்ட் தான். பார்த்தா அப்படி தெரியலையே. நீங்க இத போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களா? இங்க பாருங்க டாக்டர், நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. உங்க வேலை பேஷண்ட காப்பாத்துறது, அதான் மட்டும் செய்யுங்க. சும்மா பேசிக்கிட்டே இருந்தா அப்புறம் நீங்களே பேஷண்ட் ஆயிருவீங்க. அவன் சாக கூடாது. அவன் உயிருக்கு ஏதாவது ஆச்சு, இங்கேயே உங்களை கொன்னு போட்டுருவேன். ஹலோ, என்ன இப்படி பேசுறீங்க? அவன் எனக்கு உயிரோட வேணும். அவன் பொழைக்கிறதுலதான் என் ஃபியூச்சரே இருக்கு. இவன் எழுந்து வந்தாதான் எனக்கு மீரா கிடைப்பா. எங்க மேரேஜ் நடக்கும். டாக்டர், நான் பேஷண்ட் ஒப்படைக்கல, என் லைஃப் ஒப்படைச்சிருக்கேன். எப்படியாச்சும் காப்பாத்துங்க, இல்ல நீங்க போனமாயிருவீங்க. விஷால், கொஞ்சம் பொறுமையா பேசுறா. டாக்டர், சாரி, பேஷண்ட் இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் இவன் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா. நீங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், நீங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, போங்க. ஏய், சொல்றாங்கல்ல போ. ஏய் விஷால், ஏய் சீதா, எங்க கல்யாணம் நடக்கலன்னா கூட பரவாயில்ல, அவருக்கு எதுவும் ஆக கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். மீராக்கா, உங்க கல்யாணத்தோட மொத்த பொறுப்பையும்
நான் முத்தாரம்மன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அவன் நல்லபடியா உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பா. நடந்த ஆக்சிடென்ட் நினைச்சு பதறாதியக்கா. ஏதோ திருஷ்டி கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, சத்யா எனக்கு எதுவுமே ஆகாது. அவரு நல்லபடியா குணமாயிடுவாரு. சீதா சொன்ன மாதிரி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நீங்க தைரியமா இருங்க. டாக்டர் வராரு பாரு. டாக்டர், சத்யாக்கு எப்படி இருக்கு? உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? மேஜர் ஆக்சிடென்ட், கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம், ரிசல்ட் வரட்டும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? பயப்படாதம்மா, பேஷண்ட்டுக்கு கான்சியஸ் இருக்கு. மீரா மீரான்னு யாரோ ஒருத்தர் பேரை முணுமுணுத்துக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் 24 hours கழிச்சு தான் நான் எதுவும் சொல்ல முடியும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், அவரை உள்ள போய் பார்க்கலாமா? நோ, உள்ள போயெல்லாம் பார்க்க முடியாது. வெளியே நின்னு பாருங்க. ஓகே? ஓ சீதா, இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் சீதா, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிப்பேன். நான் மற்றவங்களுக்கு அவெல்லாம் பேசல சீதா, உண்மையதான் பேசுறேன். என் மனசுல இருந்து சொல்றேன். இதுக்கு மேலேயும் என்னால தோத்து போக முடியாது. தேவையில்லாம என்ன நீங்க அழ வைக்காதீங்க. அழுததெல்லாம் போதும். சீதா, என்ன ஆச்சு? பாஸ், நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு இருந்தப்போ எந்த கோயிலும் கண்ணுல படலையே. ஆமா, வர வழியில எந்த கோயிலையும் நான் பார்க்கலையே. ஆமாடா, நானும் பார்க்கல. பாஸ், எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. என்ன டவுட்? நான் சொல்றேன் வாங்க. வாங்க.